கொல்கட்டால இந்த பயிற்சி மருத்துவர் அந்த பொண்ணு அது செத்து இப்போ ஒரு 10-15 நாள் ஆகிப்போச்சு. அந்த பாலியல் வன்புணர்வு நடந்து இப்போ ஒரு 10-15 நாள் ஆகிடுச்சு. இன்னமும் அந்த ஒருத்தவனை பிடிச்சி ஊரை விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. யாரு? சட்டத்துறையில் இருக்கிறவனுங்க. அவர் வந்து இதுக்கு போனார், ரெட் லைட் ஏரியாவுக்கு போனார், இது மாமனார் வீட்டுக்கு போனார், மாமியார் வீட்டுக்கு போனார், மாமனார் வீட்டில் சண்டை, எல்லாத்தையும் உருவிட்டுருக்கானுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு உருவிட்டுருக்கானுங்க. இப்போது முந்தின நாள் அசாமில் ஒரு 14 வயசு பொண்ணு டியூஷன் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருது. ஒரு 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கானுங்க. இந்த மாசத்துல மட்டும் இது எத்தனாவது கேஸ்ன்னு தெரியல. இது வெளியில வந்த கேஸ். வெளியில வராத கேஸ் எத்தனை இருக்கோ தெரியல. அது வேற கணக்கு. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறா அப்படின்ட்டு ஒரு, நான் சொல்லல, கிரைம் பியூரோ சொல்றாங்க. நாடு வல்லரசு ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆள் ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு.